எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவங்க நிறைய பேர் இருக்கும். ஒரு 500 பேருக்கு மேலே ஃபோன் பண்ணியிருப்பாங்க மாசமாக இருக்கிறேன்னு. எதுவுமே கிடையாது. நான் கொடுத்தது வந்து வெறும் இலந்த இலை தான். இலந்த இலை எவ்வளோ கொடுத்தீங்க? ஒரு புடி இப்படி வந்து பெரிய கைப்பிடிறப்போ ஒரு கைப்பிடி. நல்லா பெரிய பல்லா இருந்தால் 4 பல்லு, சின்ன பல்லா இருந்தால் ஒரு 5 பல்லு வச்சுக்கலாம். பூண்டு மிளகு வந்து ஒரு 7 மிளகு அவ்வளோதான். நல்லா நெகிழ அரைச்சி, பெரும்பாலும் கல்வத்துலேயே உலக்க உரல்ல இடிச்சு கொடுக்கறது நல்லா வேலை செய்யும் மிக்சியில். அதனால நல்லா அரைச்சி வடிகட்டாமல் சாதம் அடித்து சாப்பிட்றேன் இல்லையா, நைட்டில் சாப்பிட்டு மீதம் உள்ள சாப்பாட்டை வைக்கும்போது அதில் தண்ணி ஊற்றி வைப்போம். அந்த தண்ணியில் வந்து ஒரு 400 மில்லி தண்ணி எடுத்து அதில் போட்டு நல்லா கரைச்சி கண்ண முடின்னு கிழக்கு திரும்பி உன்னுடைய தெய்வம் நீ எந்த மதமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, உன் மதத்தில் எந்த தெய்வம் உனக்கு பிடிச்சதோ அதை மனசில் தியானம் பண்ணி இறைவா எனக்கு குழந்தை பாக்கியத்து கொடுன்னு சொல்லிட்டு கண்ண முடின்னு குடிச்சிருங்க. டேட் தலை குளிக்கிற நாள், அதாவது வந்து மென்சஸ் இல்லை பீரியட்ஸு இப்படி சொல்றீங்க இல்லையா, வீட்டுக்கு தூரமான முதல் நாளே குடிக்கலாம். காலையில முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் அப்படிலாம். அந்த வீட்டு தூரம் போற காலகட்டத்தில் வந்து அந்த 3 நாள் மருந்து குடிச்சா போதும். 3 நாள் எடுத்துக்கினாவே போதும், 5 நாள்லாம் தேவையில்லை. நாம கொடுக்குற வாரத்துக்கு வந்து 12 நாள் ஆயிடும். 10 நாள் 12 நாள் ஆயிடும். 12 நாள் ஆயிடுச்சுனாக்கா 12ஆவது நாள் வந்து கருமுட்டை வெளியேற்றும். கருமுட்டை வந்து கருக்குழாய்க்கு வந்துடும், வெளியே தள்ளி விடும். அந்த டைமுக்கு வந்து நம்ம உடல் உறவோ அந்த சேர்க்கை இருந்துச்சுனாக்கா அப்போ கருமுட்டை உயிரோடு இருக்கும்போது விந்தணுக்கள் சேரும்போது குழந்தை பிறகு சாத்தியமாகும். அதனால வந்து கணவன் மனைவி தாம்பத்தியம் ரொம்ப முக்கியம். 21 நாள் வரைக்கும் அந்த சுழற்சி இருக்கும். அதுக்கப்புறம் 28ஆவது நாள் டேட் ஆகிற நாள் வந்துடும். அதனால வந்து இது வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அந்த மருந்து எடுத்துக்கிற காலத்துல வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, பெரும்பாலும் வந்து நான்வெஜ் எல்லாம் தவிர்த்திடணும். சூடான பொருளுங்க, காபி, டீ, அப்புறமா அந்த ஐஸ் வாட்ரு, இந்த மாதிரி பொருள்லாம் தவிர்த்திடணும். முக்கியமாக வந்து சிறுதானிய உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கினாங்கனாக்கா ரிசல்ட் நல்லா இருக்கும்.